பார்க்குற கேட்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2003 ரிலீஸ் ஆன ராங் டர்ன் அப்படிங்கிற ஒரு சைக்கோ கில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை தொடர்ந்து இந்த படத்தோட மொத்தம் 6 பார்ட்டி நான் போடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு நல்ல வரவேற்பை கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த பாட்டை கண்டிப்பாக நான் நிச்சயமாக போடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை ஓப்பன் பண்ணால் ஸ்டார்டிங் சீனில் இளம் ஜோடிகள் 2 பேரும் மலை ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய காட்டுக்கு நடுவில் அந்த மலை ஏறிக்கிட்டு இருக்கும்போது 2 பேரில் முதல்ல ஏறது யாருன்னா அந்த பையன் மேலே ஏறிடுறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஏறலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ அப்படி மேலே ஏறும்போது அவனால ஏற முடியாம போகுது. உடனே மேல இருந்த பையனை என்ன பிடிச்சிலடான்னு சொல்லி, அதாவது அவளோட ரோப்பை பிடிச்சி மேலே ஏழுன்னு சொல்றா. மேல இருந்து பார்த்தா அவன் தலை மட்டும் தெரியுது. என்னடான்னு சொல்லி பார்த்தா யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போற மாதிரி தெரியுது. இதை பார்த்து இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, தன்னோட ரோப்பை அறுத்தலான்னு சொல்லிட்டு அறுக்கிறா. அப்படியே கீழே உலக செய்யறா. அங்கிருந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போறா. அப்படி போகும்போது ஒரு டிராப்ல சிக்கி அந்த இடத்துல யாரோ அவளை இழுத்துட்டு போற மாதிரி இந்த இடத்துல முடிக்கிறாங்க. இந்த இடத்துல அப்படியே படத்தோட டைட்டிலையும் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொருத்தன் கார்ல வந்துகிட்டு இருக்கான். அவன் யாருன்னா, இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவன் பேரு கெவின். இவன் இப்ப இன்டர்வியூக்காக போய்கிட்டு இருக்கான். இவன் போற வழியில டிராபிக்கா இருக்கு. போலீஸ்காரனை கூப்பிட்டு கேட்டுட்டு ஏதாவது குறுக்கு வழியில போலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போறான். அப்ப ஒரு பாலடைஞ்ச பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கு. அங்க ஒருத்தர் இருக்காரு. அவங்கிட்ட போயிட்டு இங்கிருந்து டவுனுக்கு போறதுக்கு ஏதாவது ஷார்ட் கட் இருக்கான்னு சொல்லி கேட்கறான். அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இழுக்கும் போது இவனே பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மேப்பை பார்க்கறான். பார்த்ததுக்கு அப்புறமா அங்கிருந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஷார்ட் கட்ல போய்கிட்டு இருக்கான். அப்படி அவன் ஷார்ட் கட்ல போய்கிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு மானு செத்து கிடக்கும். அதை பார்த்துட்டு கிராஸ் பண்ணும்போது தெரியாதனமா ஒரு கார் மேல கொண்டு போய் இடிச்சிடறான். அந்த கார்ல இருந்து இறங்கி வந்தவங்க எல்லாரும் முதல்ல ஹீரோவை கண்டவிடையே திட்டி போட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சரி அங்கிருந்து வெளியே போறக்க பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போறதுக்கு பிளான் பண்றாங்க. இப்போ அந்த கார்ல வந்தவங்க மொத்தமா 5 பேரு. அதுல நம்ம ஹீரோ சேர்ந்துட்டானா இப்ப 6 பேரா இருக்காங்க. அதுல 2 காதல் ஜோடிகள் இருப்பாங்க. அவங்க 2 பேர் தங்கியே விட்டுட்டு மீதி 4 பேரும் பக்கத்துல ஏதாவது டவுன் இருந்தா போய் ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு அங்க அவங்க 2 பேர் திட்டு போட்டு போயிடுறாங்க. இப்போ காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிற இந்த இளம் ஜோடிகள்ல அவனுக்கு பாத்ரூம் வரும்னு சொல்லிட்டு அந்த பையன் மட்டும் கிளம்பி பாத்ரூம் போலான்னு போறான். போனவன ரொம்ப நேரம் ஆகியும் அவனை காணன்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ள உட்காந்து இருந்தவளோ வெளியே வந்து என்னன்னு எட்டி பாக்குறா. எட்டி பார்த்தவ கொஞ்சம் தூரமா உள்ள போய் பார்க்கும்போது அந்த வெளியே பாத்ரூம் போறேன்னு சொன்னா தெரியுமா, அவனோட காது மட்டும் கீழே கிடக்குது. அதை பார்த்துக்கிட்டு அவ பின்னாடி திரும்பும் போது இந்த வேலியில கட்டுற கம்பியில வச்சு அவ வாயாலே ஒருத்தன் இருக்கிறான். அந்த இடத்துல அவன் அங்கிருந்து கிளம்பி போறான். இவங்க 2 பேருக்கு நடந்த கொடுமை எதுவும் தெரியாம 4 பேர் வழி தேடி வந்தாங்க தெரியுமா. அவங்க வந்து பாக்குறாங்க ஒரு பெரிய பள்ளம் தான் இருக்கு. இதுக்கு மேல போறதுக்கு வழி எது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போய் ஏதோ ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்ததும் எல்லாரும் மிரண்டு போறாங்க. ஏன்னா வீடே ஒரே நாத்தம் பிடிச்சதா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள நிறைய கார் சாவிஸும் பைக் கீஸும் நிறைய இருக்கு. இதை பார்த்தவங்க மிரண்டு போறாங்க. என்னடா அது தப்பான இடத்துக்கு வந்துருமோன்னு சொல்லி யோசிக்கவும் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம மனித உறுப்புகள் எல்லாத்தையுமே ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு அதை எடுத்து சாப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. சரி எப்படியாவது இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வெளியே வரும்போது அப்பன்னு பார்த்து அந்த மனுஷ கறி திங்கிற மிருகங்கள் எல்லாமே அவங்களோட கார்ல வந்து வீட்டுக்குள்ள வர்றாங்க. அப்படி வரும்போது இவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் ஒளிஞ்சுக்கிறாங்க. இதுல நம்ம ஹீரோவும் ஹீரோ கூட ஒரு பொண்ணும் கட்டளை கீழே ஒளிஞ்சிருப்பாங்க. அப்பன்னு பார்த்து அந்த வாயிலேயே அந்த கம்பி கட்டுற வேலையை பிடிச்சி இழுத்தான் பாத்தியா, அந்த பொண்ணை கீழே போடுறா. அவ பாதி உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அவளை ஒரு டேபிள் மேல எடுத்து போட்டு கண்டந்தண்டமா வெட்டி அவளை சாப்பிட்டுட்டு உண்ட மயக்கத்துல இவனுங்க எல்லாரும் தூங்கிடுறானுங்க. இது எல்லாத்தையும் 4 பேரும் உள்ள தனித்தனியா இருந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்து மரண பீதி அடைகிறாங்க. சரி இவனுங்க தூங்கிட்டு இருக்கானுங்க. இந்த கேப்பை பயன்படுத்தி 4 பேர் வெளியே போலான்னு ட்ரை பண்ணி வர்றாங்க. கடைசியா வெளியே கிளம்பும் போது அதுல ஒரு பயங்கரமான மூஞ்சி வச்சிருக்கிற சைக்கோ கில்லர் பாத்துறான். அவனை பார்த்ததும் இவங்க 4 பேர் பெடரை அடிச்சுட்டு ஓடுறாங்க. இவங்க 4 பேர் பிடிக்கிறதுக்கு அந்த சைக்கோ கில்லர்ஸ் அவங்களோட ட்ரக்கை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 4 பேர் எங்க வந்திருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் கொன்னவங்களோட கார் எல்லாம் ஒரு தனியா நிப்பாட்டி வச்சிருப்பானுங்க. அந்த இடத்துக்கு இவங்க 4 பேர் வந்துடுறாங்க. அதே நேரத்துல அந்த சைக்கோ கும்பலும் அங்க வந்துடுறாங்க. இப்போ அவங்க எப்படியாவது வழி திருப்பணும் அப்படிங்கறதுக்காக ஹீரோ என்ன பண்றா அப்படின்னா, முதல்ல நான் இங்கிருந்து ஓடி டைவர்ட் பண்ணி அவங்கள எம்பக்கம் திருப்புறேன். அந்த கேப் பயன்படுத்தி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அவனுக்கு வந்து அந்த கார் எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி ஹீரோ முன்னாடி ஓடுறான். அந்த நேரத்துல ஒரு சைக்கோ ஹீரோவோட காலை பார்த்து சுட நம்ம ஹீரோவை அங்கேயே கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறமா இவங்க கூட வந்த ஒரு மஞ்சள் செட்டு போட்டிருப்பான். அவன் என்ன பண்றான்னா, மத்தவங்களை டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அவன் இன்னொரு பக்கம் ஓடுறான். அந்த மஞ்சள் செட்டுக்காரன் காட்டுக்குள்ள போனதும் அவனை துரத்திட்டு இருந்து 3 கில்லரும் போயிடுறானுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அந்த 2 பொண்ணுகளும் அந்த காரை எப்படியாவது எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னுட்டு அந்த சைக்கோ கில்லரோட கார்களை எடுத்துட்டு இவங்க 3 பேரும் அந்த கார்ல ஏறி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 3 பேர் கார்ல வந்துகிட்டு இருக்க இதே டைம்ல அந்த காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்கிற மண்சட்டக்காரனும் கரெக்டா மீட் பண்ண வர்றான். அந்த நேரத்துல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, சைக்கோ கில்லர்ல ஒருத்தன் அம்பு விட்டு இந்த மண்சட்டக்காரனை அந்த இடத்துலயே கொலை பண்ணிடுறான். அவனோட லவரை நம்ம கண் முன்னாடியே கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனோட லவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி கார்ல உட்காந்து அழுகிறா. வேற வழியே இல்லாம அங்கிருந்து இவங்க 3 பேரும் தப்பிச்சு போலான்னு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா எதிர்த்தாப்புல ஒரு பெரிய மரக்கட்டை விழுந்து கிடக்குது. இதுக்கப்புறம் காரும் போக முடிய மாட்டேங்குது. காரணம் என்னன்னு பார்த்தா இவங்க காரும் சேத்துல மாட்டிக்கிச்சு. சரி இங்க இருந்து நடந்துதா போகணும்னு சொல்லி கிளம்பி போறாங்க. இதுல அந்த மஞ்சள் சட்டக்காரனோட லவர் மட்டும் பயங்கரமா அழுகிறா, தன்னோட லவர் இழந்துட்டு அப்படின்னு. சரி இங்க இருந்து ஆபத்து வந்துரும் சொல்லிட்டு இவங்க 3 பேரும் காட்டுக்குள்ள நடந்து போலான்னு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ தெரியாதனமா ஒரு டிராப் மேல காலை வச்சிடறான். வச்ச அடுத்த செகண்ட் அவன் காலை எடுத்துறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய டிராப்ல அவன் மாட்ட வேண்டியது அங்கிருந்து மிஸ் ஆகி போயிடுறான். இதே நேரத்துல இந்த கார்ல வந்த 3 பேரையும் வலை வீசி தெரிவிட்டு இருக்காங்க அந்த சைக்கோ கில்லர். ரொம்ப தூரம் நடந்து வந்தாச்சு, இதுக்கு மேல ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சவங்க பக்கத்துல பார்த்தா ஒரு டவர் இருக்கு. அந்த டவருக்கு மேல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. நீங்க எல்லாரும் அந்த இடத்துல எப்படா இவ்வளவு உயரத்துல ஒரு வீடு சொல்லி
கேட்பீங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஃபாரஸ்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தனியா கொடுக்கப்படுற ஒரு ரூம் தான் அது. அந்த இடத்துல ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வாக்கி டாக்கி இருக்கு. அது மூலமா வெளியிருக்கிறவங்களுக்கு இவங்க ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க அந்த வாக்கி டாக்கில பேசுறாங்க. ஆனா இவங்க பேசுறது அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. ஆனா வெளியிருந்து பேசுறது மட்டும் இவங்க நல்லா தெளிவா கேக்குது. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழே அந்த சைக்கோ பயலுக்கு வந்துடுறானுங்க. ஒட்டு மொத்தமா அந்த டவருக்கே தீய வச்சு ஏத்துறானுங்க. டவரும் பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ சொல்றான், நம்ம இங்க இருந்து முன்னா அவங்க கிட்ட மாட்டிக்குவோம், பக்கத்து மரத்துல தாவிரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து மரத்துல நம்ம ஹீரோ தாவிடுறான். பயங்கரமான அடி உழுகுது. எப்படியோ ஹீரோ ஒரு கிளையை பிடிச்சு மேல அப்படியே தப்பிச்சுக்கிறான். அதுக்கப்புறமா இன்னொரு பொண்ணு குதிக்கிறா. கடைசியா தான் அந்த மண் சட்டக்காரனோட லப்பரும் குதிக்கிறா. இந்த மண் சட்டக்காரனோட லப்பர் மட்டும் தனியா ஒரு கிளை மேல வந்துகிட்டு இருப்பா. அப்போ சைக்கோ கில்லர் என்ன பண்றான்னா, ஒரு கோடாரி எடுத்த வாயிலே ஒரு போர்டு அந்த இடத்துல செத்து போறா. இந்த டைம்ல ஹீரோ டென்ஷனா என்ன பண்றா அப்படின்னா, இவனுக்கு இப்படியே விடக்கூடாது, கண்டிப்பா ஒருத்தனை கொன்னே ஆகணும் அப்படிங்கறக்காக அவன் பக்கத்துல ஒரு கிளை இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான், நீ இந்த கிளையை மட்டும் இழுத்து பிடி, நான் அவனை விளையாட்டு காட்டுறேன், அவன் இங்க வருவான், அந்த நேரம் பார்த்து இந்த கிளையை விட்டு பயபோல செத்தே போயிடுவான்னு சொல்லி சொல்றான். ஆனா அந்த டயத்துல அவ கூட இருக்கிறவ என்ன பண்றா அப்படின்னா, நீ போகாத, உனக்கு கால் அடிபட்டு இருக்குது, நானே போறேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போறா. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து கிளையை விட்டுறான். பயபோல அடிச்ச உடனே அங்கிருந்து கீழே விழுகிறான். கீழே விழுந்து அவனுக்கு வலி பயங்கரமா கத்துறான். இதை பார்த்து அந்த ரெண்டு சைக்கோகளும் டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோ கூட இருந்த பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய அருவி வந்துட்டு இருக்கும். அந்த அருவிக்கு நடுவுல உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. அடுத்த நாள் விடியுது. இவங்க ரெண்டு பேரும் வெளியே வரலான்னுட்டு ஒரு மலை மேட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த உலகார சைக்கோ வந்து நம்ம ஹீரோ அடிச்சு கீழே தள்ளிடுறான். கீழே தள்ளினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் மட்டும் தூக்கிட்டு போயிடுறான். அங்கிருந்து ஹீரோவும் ஹீரோயின் எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லிட்டு கீழே பாக்குறான். அந்த இடத்துல போலீஸோட கார் வருது. அந்த கார் கிட்ட போய் போலீஸ்காரன்ட்ட ஹெல்ப் கேட்கறான். அந்த போலீஸ்காரனும், ஏய் நீ தான் அந்த டவர்ல இருந்து எங்களை கூப்பிட்ட, உன்னை எங்கெங்களையா தேடுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறான். போலீஸ்காரன் கேட்டதுக்கு எல்லாத்தையும் சொல்லிடும் அப்படிங்கிற ஹீரோ சொல்றதுக்குள்ளாரியே அந்த போலீஸ்காரனோட கண்ணிலேயே ஒரு அம்பை விட்டு அந்த சைக்கோ கில்லர் கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோ அந்த கார் எடுத்துட்டு தப்பிச்சு போலான்னு போறான். அப்ப அந்த காரோட டயர் மேலேயும் அந்த அம்பு விட்டு அந்த டாரையும் அப்படியே கொலாஸ் பண்ணிடுறானுங்க. உடனே நம்ம ஹீரோவும் கார் கீழே ஒளிஞ்சுக்கிறான். அந்த டயத்துல அந்த சைக்கோ கில்லரும் வந்துடுறானுங்க. வந்தவன் கார் கீழே இருக்கிற ஹீரோவை பாக்குறான். ஆனா ஹீரோ அங்க இல்ல, ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். அந்த டைம்லயே அந்த போலீஸ்காரனையும் அந்த போலீஸ்காரனோட காரையும் எடுத்துட்டு அந்த சைக்கோ கில்லர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, அந்த போலீஸ்காரனோட காருக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறான். சைக்கோ கில்லரோடைய அவன் வீட்டுக்கும் போயிடுறான். எதுக்காக அப்படின்னா, நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக இவனும் அவன் கூடயே போயிடுறான். ஹீரோ வீட்டுக்கு வரதுக்குள்ளாரியே இந்த ஹீரோயினை கட்டல படுக்க வச்சு அவரோட தரையை அறுக்கலாம்னு சொல்லி இவனுங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்த கார் சவுண்ட் கேட்டதும் அவங்க அப்படியே விட்டு போட்டு இவங்க கிட்ட வர்றாங்க. கார் ஓடிட்டு அந்த சைக்கோ கில்லர் அந்த போலீஸ்காரனோட உடம்ப வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வர கேப்ல நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் முன்னாடியே அந்த போலீஸ்காரோட உடம்பு எல்லாத்தையும் கண்டந்தனமா வெட்டுறாங்க. இதை பார்த்து ஹீரோயின் மரண பீதி ஆகிறான். அடுத்து நம்ம ஹீரோயினை கொலை பண்ண வரும்போது அந்த இடத்துல பயங்கரமா தீ பத்தி எரியுது. அது என்னன்னு பார்க்க போகும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு பெரிய கார் எடுத்துட்டு வந்து அந்த சைக்கோவை கொலை பண்ணிடுறான். அந்த இடத்துல இன்னொருத்தன் இருப்பான். அவங்க கூட நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபைட் பண்ணி எப்படியோ நம்ம ஹீரோ அங்கிருந்து காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு கயிறை விட்டுருவான். அவுத்து விட்டதுக்கு அப்புறமா ஒருத்த மட்டும் ஹீரோவை போட்டு தர்மடி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவனையும் இந்த ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, பின்னாடி அம்பு விட்டு அவனையும் கீழே படுக்க வச்சிடறான். இப்போ கடைசியா ஒரே ஒரு சைக்கோ கில்லர் மட்டும் இருக்கான். அவன் யாருன்னா அந்த மேல இருந்து கீழே வந்தா தெரியுமா, அவன் மட்டும் ஹீரோ கூட பயங்கரமா ஃபைட் பண்றான். அப்படி ஃபைட் பண்ணும்போது ஹீரோ அவனை இழுத்து பிடிக்க ஹீரோயின் என்ன பண்றான்னா, ஒரு பெரிய கோடாரிட்டு வந்து அவரை நெஞ்சிலேயே இறக்கி அவனை அங்கே கீழே படுக்க வச்சிடறான். அதுக்கப்புறமா இவங்க 3 பேர் இந்த இடத்துல செத்து தொலைவிட்டு அப்படின்னு என்ன பண்றா அப்படின்னா, ஹீரோ ஒரு பெரிய கன் எடுத்துட்டு வெளியே வந்து அந்த போலீஸ்காரனோட வேனை பார்த்து சொல்றான். மொத்த வீடு அப்படியே பத்திக்குது. அங்கிருந்து அந்த சைக்கோ கில்லரோட வண்டி எடுத்துட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்துடுறாங்க. அங்கிருந்து கிளம்பின ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, இவன் ஸ்டார்டிங்ல வந்து அந்த பெட்ரோல் பங்க் தான் வர்றான். வந்தவன் அந்த பெட்ரோல் பங்க்ல ஒட்டி இருந்த அந்த மேப்பை கிழிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இவனை பார்த்ததும் அந்த பெட்ரோல் பங்கோட ஓனரும் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த இடத்துக்கு போய் உயிர் தப்பிச்சது நம்ம ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் சொல்லிட்டு அவனுக்கும் இந்த இடத்துல தெரிய வருது. இப்படியே இந்த படத்தோட கதையும் இதோட முடியுது. இந்த படத்தோட அடுத்த பாட்டுல சந்திப்போம். தேங்க்யூ.